முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் கோயில்களில் குவியும் பக்தர்கள் காவடி, பால்குடம் ஆகியவற்றை எடுத்து வந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. முருக கடவுளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்று நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. முதலில் விஸ்வரூப தரிசனமும் பின்னர் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றதை அடுத்து வள்ளியம்மன் தபசு கோலத்தில் சிவன் கோயிலில் எழுந்தருளும் முயற்சி நடைபெற்றது. இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் தமிழகம் முழுவதும் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திரத்தின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் இன்று இரவு நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள முருகப்பெருமானின் 5வது படை வீடான அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விரதமிருந்து பச்சை ஆடை அணிந்து பால்குடங்கள், மயில்காவடி, மலர்காவடிகள் எடுத்து வந்த திரளான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்தனர். சென்னை வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தும் மொட்டை அடித்தும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகனை வழிபட்டு செல்கின்றனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு வடபழனி முருகன் கோயிலில் நாளை முதல் 3 நாட்களுக்கு தெப்போற்சவம் நடைபெறுகிறது. ஞானமே வடிவாகிய வடபழனி வள்ளலின் ஆலயத்திலே முருகனுக்கு இன்று உச்சிகாலத்திலே பூர்ணாவதியும் தீர்த்தவாரியும் செய்யப்பட்டு முருகனுக்கு சிறப்பான முறையில் கலசாபிஷேகங்கள் செய்யப்பட்டு இன்று மாலை பங்குனி உத்திரத்திற்கு சுவாமி வீதி உலா செல்ல இருப்பதால் வடபழனி ஆண்டவரின் திருவுருளை பெற்று அனைத்து பக்தர்களும் பல்லாண்டு காலம் வாழ்க என வடபழனி வள்ளலின் அனுகிரகத்தை பெற வேண்டும். சென்னை பாரிமுனையில் உள்ள கந்தக்கோட்டம் முத்துக்குமார சுவாமி கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சொக்கநாதர் மீனாட்சிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஏராளமானோர் முருகப்பெருமானையும் சொக்கநாதரையும் வழிபட்டு சென்றனர். இன்று மாலை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டு அவருடைய ஹதயத்திலே ஸ்தானத்தை பெற்றதான் ஐதீகம் வரலாறு சொல்லுது. அப்பேற்பட்ட இந்த அதி உன்னதமான நட்சத்திரத்தில் நம்ம எல்லாரும் நல்லபடியாக விரதம் இருந்து சுவாமியை வேண்டுவதை கேட்டு அப்படியே சுவாமி நமக்கு அதை அருள் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கலாம். இன்றைக்கி சாயரட்ச அதிவிசேஷமான திருக்கல்யாண வைபவம், சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவம் இன்றைக்கி நடக்க இருக்கிறது. மீனாட்சி சுந்தரேச வைபவம் சொல்லக்கூடிய இந்த சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவம் இன்றைக்கி சாயரட்ச 7 மணிக்கு நம்ம கோவிலில் வெகு சிறப்பாக நடக்க இருக்கிறது. சைவ சமயத்தின் முதன்மை பீட்டமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி தியாகராஜ சுவாமி தனது வலது பாதத்தை பக்தர்களுக்கு காட்டி அருள் பாலித்தார். இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளை வழிபட்டு செல்கின்றனர். திருவாரூரில் பிறக்க முக்கிய இந்த கஷேத்திரத்தில் இந்த பங்குனி உத்திர திருநாள பகவான் தியாகேச பெருமானோட திருவடிகளை காட்டுறாங்க. இந்த ஒரு தினத்தில் அந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கோம். கோவிலெல்லாம் சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த விழாவைக்கான திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தியில் முதல் ஸ்தலம் திருவாரூரில் பிறக்க முக்தி என்றார். திருவாரூரில் பிறந்தார் எல்லாருக்கும் அடியேன்னு பாடுறார் திருத்தொண்டர் புராணத்தில். அதனால் இந்த தொகை செய்து பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள பெண்ணாடத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் காவடி மற்றும் பால்குடம் எடுத்து மேளதாளங்கள் முழங்க முருகனை வழிபட்டனர். திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி செங்கோல் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காந்திமதி அம்பாள் சன்னதியில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளினர். அங்கு வேத மந்திரங்கள் முழங்க செங்கோல் வழங்கப்பட்டது. ஈரோடை அடுத்து பாப்பாத்தி காட்டில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் ஊர்வலமாக சென்று பாலமுருகனுக்கு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ராமநாதபுரம் வழிவிடும் முருகன் கோயிலில் பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை தாண்டவன் குப்பத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.